ஸோ வேர்ல்டு ஃபேமஸ் குரூப்ல டூப் விளையாட போறோம். ப்ளீஸ் ஓப்பன் த டோர். பின்னாடி இருந்து பார்த்த எனக்கே அவ்வளோ அழகா இருக்கு. முன்னாடி இருந்து பார்த்தவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்மளோட நிகழ்ச்சிக்கு மற்றும் ஒரு சீரியல் இருந்து இன்னொரு லேடிஸ் வந்திருக்காங்க. அவங்க ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங்கோட உங்களை கூப்பிடுறாங்கன்னா உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். யார் நீங்க? யாருன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா? டேய், 6ஆம் தேதி 6 மணிக்கு ஒரு வாக்கு சொல்லி கொடுத்தேனே, கவனிச்சிங்களா? அது தெரிஞ்சு தம்பி என்கிட்ட கேட்குறாரு, கவனிக்கலையா? 6ஆம் தேதி ஒரு வாக்கு சொல்லி கொடுத்தலடா, 3 வாக்கு. இதாவது நான் இருக்கா? சொல்லுங்க. செல்வாக்குடா. எல்லாம் நல்லா இருக்கு. தாண்டா அருள் வாக்கு. நான் ஒரு பெரிய கோரியோகிராஃபருங்க. அடுத்த வாரம் ஃபாரின்ல ஒரு ஷோ இருக்கு. இவங்க 3 பேர் மாஸ்டர்னு வந்தாங்க. ஆனா இதுல ஒருத்தன் டீ மாஸ்டர் சிக்கிக்கிட்டான். யார் அந்த டூ மாஸ்டர்? டீ மாஸ்டர் கண்டுபிடிங்க, என் வேலை முடிஞ்சிடும். விசா போட்டாச்சு, நாளைக்கு பாருங்க. நீங்க உங்க ஒரு நடன திறமையை ஒரு 3 பேரோட சேர்ந்து ஒரு ப்ரூவ் பண்ணுங்களா? ஐடி ப்ரூஃபே இருக்கு. அப்புறம் என்ன ப்ரூஃப்? ஐடி ப்ரூஃப். பின்னாடி வழி வர்றான். அருமையா ஐயா. அந்த பழைய வண்டிலாம் ஸ்டார்ட் ஆகலாம், சாட்சி அடிப்பாங்கயா. அது மாதிரி பண்ணானுங்க அவங்க பசங்க. அதான் நீங்க வந்து ரெகுலரா கிளாஸ் வரன்றது. நீங்க வராதனால என்னாச்சு? கேப் விழுந்துருச்சு. ஓகே, இப்போ ஏபிசின்னு 3 மாஸ்டர் இருக்காங்க. இதில் ஒருத்தர் வந்து டீம் மாஸ்டர். அந்த டூப் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ அவங்க குரூப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் பஸ்ஸர் அழுத்தி யாரை வேணா நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அழுத்துறவங்களுக்கு தான் 3 பேர்லேருந்து ஒருத்தர், 2வது பஸ்ஸர் எடுத்துறவங்க 2 பேர்லேருந்து ஒருத்தர் தான் லாக் பண்ண முடியும். 3வது பஸ்ஸர் எடுத்துறவங்களுக்கு மீதி என்ன இருக்கோ அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து இந்த ரவுண்டில் லாக் பண்ண முடியும். இதோட 2வது சுற்றில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ குரூப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களாப்பா? ஏபிசி. இந்த இடத்துல கிட்னி கீழே விழுந்து யாருது? எடுத்து பத்தமா வைங்கடா. யா, ஞாயிற்றுக்கிழமை ராமர் இப்படி தான் சுற்றுவாராயா. அவங்க உடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தேங்காய் பற்றியும் பொட்டுக்கல்லையும் வச்சுருவாங்களா, சட்னி அரைச்சிருவாரா. அது இவங்க உங்க ஸ்டூடெண்ட்னு சொன்னா நம்பவே முடியலையா? 3 பேர் தான் வந்திருக்கேன். 7 பேர் லீவு. 7 பேர் லீவா? ஓகே ஓகே ஐயா, நீங்க அது மாதிரி சுத்துவீங்களா? உங்க லொகேஷன் வராம ஊரே சுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் இதை ஓகே, லட்சுமி பிரியா சொல்லுங்க, நீங்க யாரை லாக் பண்ணிட்டீங்க? ஏபிசில 3 பேர்ல சிஏ லாக் பண்ணிட்டீங்க. ஏதாவது ரீசன்? இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ அவர் கொஞ்சம் ஸ்லோவா ஆடின மாதிரி இருந்துச்சு. ஸ்லோவா ஆடினாரா? அவங்க 2 பேரும் டக்குன்னு பிக்கப் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதனால தான். ஓகே, ஷாலினி சொல்லுங்க. சி தான் நானும் சொல்லலாம்னு இருந்தேன். இப்போ வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ ஏ. ஓகே, ஏ வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. வேற வழி இல்ல. வேற வழி. ஆனா பி கண்டிப்பா கிடையாது. ஓஹோ, அப்படியே. சி தான் நானும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணேன். சரி கொஞ்சம் டான்ஸ் ஆட விட்டு பாப்போம் பார்த்தா அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சரி, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கம்மியாகும். ஓகே, சோ லட்சுமி பிரியா அவர்கள் செலக்ட் பண்ண சி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். சோ அதுக்கு லட்சுமி பிரியா நீங்க அவரோட வந்து கூட நிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அத்தங்கர ஓரத்தில் நாளே கோயிலுக்கு குப்பம் குருவிய போல அக்கம் பக்கம்
இல்லாம லுக்கு விட்ட பக்குன்னு மேல காத்தடிக்கும் தசையில் என் மனச கழுத்த கட்டி இழுக்குது சேல ஆப்பத்துக்கு பாயா கறி போல ஆராயி முழுங்குறால தூக்கத்தில் சிரிக்கிற கண்ணால ஏக்கத்தில் தவிக்கிற பொன்னால தூக்கத்தில் சிரிக்கிற கண்ணால ஏக்கத்தில் தவிக்கிற பொன்னாலே ஒரு கரப்பான் பூச்சி போல என்ன கவுத்து போட்டாலே மோசமா கட்டிக்கிற கண்ணாலே பேசவே முடியல என்னாலே அடி இன்னொரு தடவை இதயம் சொல்லுக்க இடுப்பே ஆட்டாதே பத்தங்கர ஓரத்தில் நாளே வயர் இல்ல கனெக்ஷன் இல்ல பாட்டு போட்டு 15 நிமிஷம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அது அது பேட்டரியா? அது பேட்டரி ஆபரேட்டட். ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஆமா. கேசட் ஒரு அனாதையா கிடக்கு. வெறும் ஓட்டைக்குள்ள 1 மணி நேரம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சீய திட்டாதீங்க. அவரை நான் செலக்ட் பண்ணிருக்கேன் ப்ளீஸ். என்னங்க கொடுமை டூப்னு பாருங்க. செலக்ட் பண்ணிருக்கேன். அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? ஓகே, சீக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். வாழ்த்துக்கள் தம்பி. சூப்பரா ஆடுனீங்க. சூப்பர். ஓகே, அடுத்ததாக ஷாலினி செலக்ட் பண்ண ஏ வரப்போகிறேன். And Sonali, so Sonali. Whoa, whoa, my Sonali, so Sonali. காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கும் காதல் செய்தது உன்னால் பட்டினத்தார் பாடல் மட்டும் பாடம் செய்து ஒப்பித்தேன் கண்ணே நான் உன்னை காணும் முன்னால் என் ஆசை மூங்கில் வெடிக்க வைத்தாய் என் ஆண்மை உனக்கே விளங்க வைத்தாய் நான் தொட்டுக்கொள்ள கிட்ட வந்தால் திட்டி திட்டி திட்டித்தாய் காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கும் காதல் போட்டது உன்னால் பட்டினத்தார் பாடல் மட்டும் பாடம் செய்து ஒப்பித்தேன் கண்ணே நான் உன்னை காணும் முன்னால் யா, கடைசி அந்த பையன் ஒரு ஸ்டெப் பண்ணா பாத்தீங்களா? யா, இப்படி இப்படி குதிச்சான். ராமர் காவால உண்டு அப்படிதான் தவழ்வாரு அப்படியே.